வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மிளகா செடிகளில் மாவு பூச்சி வந்துச்சுன்னா அதை வேரோட பிடுங்கி போட்டுறாதீங்க. ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டு மண்ணை நல்லா இலக்கி கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் துளிர்விட்டு வந்து நிறைய காய்கள் விடும். இது பாருங்கள், இந்த செடி 1 வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்குது. என்னுடைய பழைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே செடி தான். ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு அகச்சி வந்து எவ்வளோ காய்கள் பாருங்கள். அதுலேருந்து கட் பண்ண ஒரு துண்டையும் நான் அதில் நட்டு வச்சுருந்தேன். அதில் கூட பூ வந்துருக்கு. இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலியமாகவும் மிளகா செடியை வந்து வளர்க்கலாம். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மற்ற குண்டு மிளகா செடிகள் தான் இது. ஒரு 5 செடி தான் இருக்குது. அதுலேருந்து எனக்கு எவ்வளோ மிளகாய் கிடச்சிருக்குன்னு கடைசியில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். முதல்ல நட்ட செடிகளில் இப்போ நல்லா காய்க்குது. இப்போ 2வது முறை செடிகள் நட்டது இன்னும் காய்க்க தொடங்கலை. சீனி மிளகாய் செடியும் இருக்குது. சீனி மிளகாய் செடி நிறைய வித்துகள் போட்டதில் 2 செடி தான் முளைச்சி வந்திருக்கு. அதுவும் சரியாக ஆரோக்கியமாக இல்லை. இது ஆரோக்கியமாக வளர்ந்துச்சுன்னா 5 அடி வரைக்கும் வளரும். நிறைய காய்கள் காய்க்கும். வெண்டைக்காய், பயிறு எல்லாமே இப்போ தான் காய்க்க தொடங்குது. நிறைய கிடைக்கும் போது அதனுடைய பதிவுகள் வந்து நான் தனியாக போடுறேன். இந்த குண்டு மிளகாய் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே கிடச்சிது. இன்னும் ஒரு 1/4 கிலோ பக்கம் செடியில் அப்படியே விட்டுருக்கேன். தேவைப்படும் போது பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. சாதாரண வரமிளகாவுடைய வித்துக்கள் போட்டால் கூட உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மிளகாய்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.